ஓம் சாந்தி. முரளி டேட் 11/6/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனிமையான குழந்தைகளே, முழு ஆஸ்தி பெறுவதற்காக ஒரு தந்தை மீது முழுமையான அன்பு வையுங்கள். உங்களது அன்பு எந்த ஒரு தேகதாரியிடமும் இருக்கக்கூடாது. இன்றைய கேள்வி, யாரு தங்களின் தெய்வீக சம்பிரதாயத்தினராக இருப்பார்களோ, யாரு தெய்வீக குடும்பத்தை சேர்ந்த ஆத்மாக்களா இருப்பாங்களோ அவர்களுக்கு முன்னால் எந்த ஒரு சொல் சுற்றி கொண்டே இருக்கும். பாபா சொல்லக்கூடிய எந்த ஒரு மகா வாக்கியம் அவர்களுடைய காதுல சுத்திக்கிட்டே இருக்கும்? பதில், தந்தையை நினைவு செய்வதால் விக்கர்மங்கள் விநாசமாகும். மேலும் தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நடைபெறுகிறது என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு முன் சுற்றி கொண்டே இருக்கும். நாம் தேவதை ஆக வேண்டும், அதனால் நமது உணவு பானம், சாப்பிடுறது, குடிக்கிறது எல்லாமே சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது அவர்களின் புத்தியில் வரும். இன்றைய பாடல், கள்ளம் கபடமற்ற தன்மையினால் அவர் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. போலாநாத் குழந்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். நம்ம எல்லாருமே போலாநாத் தந்தை சிவபாபாவனுடைய குழந்தைகளா இருக்கும். அவர் சொல்றதை இப்போ கேட்டுட்டு இருக்கோம். யாரிடமிருந்து, யாருக்கிட்ட இருந்து இப்ப கேட்டுட்டு இருக்கிறோம்? போலாநாதிடமிருந்து. போலாநாத்னா கள்ளம் கபடம் இல்லாதவர். போலாநாத் கள்ளம் கபடமற்றவர் என்று சிவபாபா அழைக்கப்படுகிறார். ஒரே ஒரு சிவபாபாவுக்கு மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அவருடைய பெயரே சிவன் தான். போலாநாத்தின் குழந்தைகள் என்றால் சிவனுடைய குழந்தைகள். நம்ம எல்லாரும் போலாநாதருடைய குழந்தைங்க அப்படின்னா யாருடைய குழந்தைங்க? சிவத்தந்தையினுடைய குழந்தைகள். ஆத்மாக்கள் இந்த காதுகள் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகியிருக்கிறீர்கள். குழந்தைகள் டேப்பிலும் கூட முரளி கேட்கின்ற பொழுது, டேப்பு மூலமா நம்ம பாபாவுடைய மகா வாக்கியத்தை கேட்கும் பொழுது சிவபாபா நமக்கு தமது அறிமுகம் கொடுக்கின்றார். நான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை என்று அவர் சொல்வதை புரிந்து கொள்கின்றனர். யாரை நீங்கள் பரம்பிதா, பரமாத்மா அல்லது பரமாத்மா என சொல்கிறீர்களோ அவரை எப்போதுமே ஃபாதர் என்றுதான் சொல்கின்றனர். அவர் எல்லாருக்குமே அப்பாவா தான் இருக்கிறார். அவரை ஃபாதர் என்று சொல்வது யார்? அவர் யாருக்கு அப்பாவா இருக்கிறாரு? ஆத்மா. ஆத்மாதான் என்னுடைய அப்பா அவரு அப்படின்னு சொல்றோம். ஆத்மாவுக்கு இப்போது ஞானம் கிடைத்துள்ளது. வேறு எந்த ஒரு மனிதருக்கும் இந்த ஞானம் இல்லை. ஆத்மாக்களாகிய நமக்கு இரண்டு தந்தையர் உள்ளனர். ஒருவர் சாக்கார், அதாவது ஷரீரம் உள்ள தந்தை. இன்னொருவர் நிராகார், ஷரீரம் இல்லாத தந்தை, உடலற்ற தந்தை. அவர் பரமபிதா. இந்த ஞானத்தை யாராலும் தர முடியாது. தந்தையை தவிர வேறு யாரும் இதை கேட்க முடியாது. என்னன்னு கேட்க முடியாது? தந்தை தான் கேட்கின்றார். நீங்கள் பரமபிதா, பரமாத்மா, காட்ஃபாதர் என்று யாரை சொல்கிறீர்கள்? லௌகிக்க தந்தையை சொல்கிறீர்களா அல்லது பாரலௌகிக்க தந்தையை சொல்கிறீர்களா? லௌகிக்க தந்தையை காட்ஃபாதர் என சொல்வீர்களா? பாபா கேட்கிறாரு. லௌகிக்க தந்தை, அதாவது உடலுக்கான அப்பாவை இறை தந்தை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? ஹிந்தியில் பரமபிதா என்று சொல்லும் உள்ளது. ஹிந்தியில பரமபிதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கூட இருக்கு அப்படிங்கிறார் பாபா. அவரு ஒரே ஒரு நிராகார். அந்த பரமபிதா எப்படி இருக்கிறாரு? உடல் அற்றவரா, ஒரு ஒளி புள்ளியாதான் இருக்கிறார். ஈஸ்வரன், பிரபு அல்லது பகவான் என சொல்வதால் தந்தை என்று அறிந்து கொள்வதில்லை. அவரை ஈஸ்வரா, ஏ கடவுளே, ஏ பிரபுவே அப்படின்னு சொல்றதுனால அவரு ஆத்மாவாகிய என்னுடைய அப்பா அப்படின்னு யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. காட்ஃபாதர் என்ற சொல் நன்றாக உள்ளது. இறை தந்தை அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப நல்லா இருக்குங்கிறார் பாபா. அவர் நம்முடைய காட்ஃபாதர் என்று ஆத்மா சொன்னது. அவருதான் ஆத்மாவாகி என்னுடைய அப்பான்னு சொல்றது யாரு? ஆத்மா. நம்ம தான் சொல்றோம். லௌகிக்க தந்தையோ ஷரீரத்தின் தந்தை மட்டும்தான். இந்த உடலுக்கு மட்டும்தான் அவங்க அப்பா. இந்த உடலை தான் அவங்க கொடுக்குறாங்க. உங்கள் அனைவரிடமும் கேட்கப்படுகிறது, உங்களுக்கு எத்தனை தந்தையர் உள்ளனர்? பாபா கேட்கிறாரு, உங்களுக்கு எத்தனை தந்தை இருக்கிறாங்க?
ஒருவர் லௌகீக தந்தை, இன்னொருவர் பாரலௌகிக தந்தை. உடலுக்கான அப்பா ஒருத்தவங்க இருக்காங்க. பாரலௌகிக தந்தை யாரு? சிவபாபா பாரலோகத்துல இருக்கிறாரு இல்லையா? இருவரிலும் பெரியவர் யார்? இந்த 2 பேர்ல பெரியவங்க யாரு? நிச்சயமாக பாரலோகிக்க தந்தை தான் சொல்வார்கள். எல்லாருமே கண்டிப்பா பாரலோகிக்க அப்பா தான் பெரியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய மகிமை பத்தீத்தர்கள் அனைவரையும் பாவனமாக்குகின்ற பரலோகிக்க தந்தை. அவருடைய மகிமை என்ன? உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களையும் தூய்மை ஆக்கக்கூடியவர் தான் பரலோகிக்க தந்தை. இதையும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த விஷயத்தை இப்ப நீங்க தான் புரிஞ்சிருக்கீங்கிறாரு. உலகத்தில் இதை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. பாபா புரிய வைத்துள்ளார். உங்களுக்கு பாரலோகிக்க தந்தையிடம் அன்பு உள்ளது, இருக்குதானே? மற்றவர்களுக்கு விநாச காலத்தில் விபரீத புத்தி, இறைவன் வந்துட்டாரு, அவருதான் நம்ம ஆத்மாவனுடைய அப்பா அப்படின்னு நம்பிக்கை புத்தி யாரு வச்சிருக்கா? நம்ம தான் வச்சிருக்கோம். மத்தவங்க எல்லாருமே விபரீத புத்தி, சந்தேக புத்தி உடையவர்களா தான் இருக்காங்க. விநாசத்தின் சமயம் இதுதான். அதே மகாபாரத யுத்தம் இப்பொழுது நடைபெற போகிறது. ஏரோப்ளேன், டேங்குகள் ஆகியவற்றை ஒருவருக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆயுதங்களை, ஏவுகணைகளை ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அனைவருக்கும் வியாபாரம் செய்கின்றனர். பணத்துக்கு யாருக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்து கொண்டே செல்கின்றனர். பணத்துக்காக எல்லாரும் யாருக்கு என்ன வேணுமோ அதனால என்ன விளைவு வரும் அப்படின்னு கூட யோசிக்காம, பணம் வருது அப்படிங்கிறதுக்காக ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? வெப்பன்ஸ், ஆயுதங்களை எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடனாகவும் பெறுகின்றனர். ஆக ஏரோப்ளேன், வெடிமருந்து முதலியவற்றை வாங்குகின்றனர். இந்த பொருட்கள் அனைத்தும் மிகவும் விலை உயர்ந்தவை. வெளிநாட்டுக்காரர்கள் தயாரிக்கின்றார்கள். அவர்கள் பிறகு விற்று கொண்டே இருக்கின்றனர். பாரதவாசிகள் ஏரோப்ளேன் முதலியவை விற்பதில்லை. இந்த பொருட்கள் அனைத்தும் வெளிநாடுகளில் இருந்து வந்துள்ளன. இப்போது எந்த பொருட்களை வாங்குகிறாரோ அவற்றை நிச்சயமாக பயன்படுத்துவார்கள். இன்னைக்கு அவ்வளோ விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா, அந்த ஆயுதங்களை எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை பயன்படுத்துவாங்க. இதுதான் மகாபாரத யுத்தம். வீசி எறிவதற்காக யாரும் இவ்வளவு பணம் கொடுத்து வாங்க மாட்டாங்க. அதை தூக்கி சும்மா அப்படியே போட்டுறதுக்காக எல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. அதை பயன்படுத்துறதுக்காக தான் வாங்குறாங்க. அவர்கள் விநாச காலத்தின் விபரீத புத்தி உள்ள யாதவ சம்பிரதாயத்தினர் ஐரோப்பா முழுவதிலும் உள்ளனர். அதில் அனைவரும் வந்து விடுகின்றனர். பாரதமும் அவிநாசி கண்டம். ஏனென்றால் அவிநாசி தந்தையின் பிறப்பிடம். பாபா வருவதும் பழைய உலகம் முடிவடையும் நேரத்தில் தான் வருகிறார். மேலும் எங்கே எந்த கண்டம் ஒருபோதும் அழிந்து போவதில்லையோ அங்கேதான் ஜென்மம், அதாவது அவதாரம் எடுக்கிறார். பாபா வந்திருக்கிறார். அதனால்தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றனர். ஆனால் அவர்களுக்கு இது தெரியாது இல்லையா? பாரத பூமியில தான் சிவ ஜெயந்தி, சிவராத்திரி எல்லாமே ரொம்ப விமர்சையா கொண்டாடுறாங்க. ஆனால் இதை ஏன் நம்ம செய்யறோம் அப்படின்னே அவங்களுக்கு தெரியாது. சிவபாபா எப்போது வருகிறார் என்று அவர்களுக்கு தெரியாது. எப்போது விநாசத்திற்காக ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்குமோ அப்போதுதான் அவர் வருகிறார். இப்ப வந்துட்டாரு இல்லையா? உலகத்துல அழிவுக்காக எல்லாமே இப்ப தயாரா இருக்கு. இப்போது பாபா சொல்கிறார், அவர்கள் ஐரோப்பிய யாதவ சம்பிரதாயத்தினர், அவர்கள் சத்திய யுகத்தில் இருக்க மாட்டார்கள். பௌத்தர்களோ கிறிஸ்துவர்களோ கூட இருக்க மாட்டார்கள். இப்பொழுது பாபா சொல்கிறார், அவர்களுடையது விநாச காலத்தில் விபரீத புத்தி. ஏனென்றால் பரமாத்மா தந்தையை சர்வவியாபி என சொல்லி விடுகின்றனர். நீங்கள் விநாச காலத்தில் அன்பான புத்தி உள்ளவர்கள். நீங்கள் தந்தையை அறிவீர்கள். நாம் 84 பிறவிகள் எடுத்துள்ளோம் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். 84 பிறவிகளில் பாவாத்மாவாக தமோ பிரதானமாக ஆகிவிடுகின்றீர்கள். 84 பிறவி, ஒவ்வொரு பிறவியா எடுத்து எடுத்து என்ன ஆயிடும்? பாவாத்மா தூய்மை இழந்துடுறோம். பாரதவாசிகள் தான் 84 பிறவிகள் எடுத்துள்ளனர். இப்பொழுது நாடகம் முடிவடைகிறது. அனைவருக்கும் வீட்டிற்கு திரும்பி சென்றாக வேண்டும். எல்லா ஆத்மாவும் எங்க இருந்து வந்தோமோ நம்ம வீடு இல்லையா, பரம்தாமம், சாந்தி தாமம், அங்க எல்லாரும் இந்த உடலை விட்டுட்டு போய் தான் ஆகணும். உங்களுக்கு பாபா ராஜயோகம் கற்பித்து கொண்டிருக்கிறார். இது அனைவருக்கும் இறுதியான சமயம். எல்லாருக்கும், நமக்கு மட்டும் கிடையாது. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாவும் அங்கிருந்து தானே வந்திருக்கிறோம். இப்ப வீட்டுக்கு போகணும். அதனால எல்லாருக்குமே இது இறுதி நேரம்.
அதாவது மரணத்தின் சமயமாகும். ஆக இந்த யாதவர்களுக்கும் ஈஸ்வரனிடம் அன்பு கிடையாது. அதனால் விநாச காலத்தில் விபரீத புத்தி, எதிர்மறையான செயல்கள் செய்யப்படுகிறார்கள். அவங்க அந்த மாதிரிதான் செய்வாங்க. டிராமால அவங்களுடைய பாற்றே அப்படிதான் இருக்குது. எந்த ஒரு தேகதாரி மீதும் அன்பு வைக்க கூடாது. அதனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எந்த ஒரு மனிதர்கள் மீது என்ன பண்ணக்கூடாது, அன்பு, அதாவது பற்றுதல் இருக்கக்கூடாது. எல்லாரும் மீது அன்பு வைக்கணும். இவங்கதான் எனக்கு அப்படின்னு சொல்லி யார் மீது நம்ம மனதனுடைய ஆதரவை செலுத்திடக்கூடாது. அவர்களோ படைப்புகள், அவரிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்காது. சகோதரனுக்கு சகோதரனிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பதில்லை. இதுவும் நல்லபடியாக புரிய வைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள், நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுடையது விநாச காலத்தில் விபரீத புத்தி, சந்தேக புத்தி. உங்களுடையது அன்பான புத்தி. கடவுள் வந்துட்டாரு, அவர் தான் நமக்கு ஆசையை கொடுப்பாரு, அவரை தவிர வேற யாருமே இல்லை அப்படின்னு இருக்கிறதுதான் அன்பான புத்தி, நம்பிக்கை புத்தி. இதிலும் கூட யாரு தீவிர அதிகமான அன்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பாபாவிடம் முழுமையான அன்பு வைக்கின்றார்கள். இதுலயும் வரிசை கிரமங்கிறார். பாபாவை புரிந்து கொண்ட பிறகும் கூட அவர் மேல அன்பு வைக்கக்கூடியவர்களும் வரிசை கிரமம் தான். நாம் பாபாவிடமிருந்து 21 பிறவிகளுக்கான சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுகிறோம். அந்த பாபா தான் சத்தியத்தை சொல்கிறார். வேறு யாரிடமும் அன்பு வைக்க கூடாது. புது வீடு கட்டுகின்றனர் என்றால் பிறகு புது வீட்டின் மீது பிரியம், அன்பு ஏற்பட்டு விடுகிறது. பழைய வீடு இடிந்து விழப்போகிறது என்பது புரிய வைக்கப்படுகிறது. ஆக நாமும் பழைய வீட்டிலிருந்து மனதை விடுவித்துக் கொண்டே செல்கிறோம். பாபா புரிய வைக்கிறார். நாளுக்கு நாள் வாயு மண்டலம், சூழ்நிலைகள் அசுத்தமாகிக் கொண்டே போகும். பார்க்கிறீர்கள் எவ்வளவு கலகம், குழப்பங்கள் ஏற்படுகின்றன இந்த உலகத்துல. அதனால் புரிந்து கொள்கிறீர்கள், இப்பொழுது இவை அனைத்துமே அழிந்து விட போகிறது. நாம் புது உலகத்திற்கு செல்ல வேண்டும். ஆக புது உலகத்தை நினைவு செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும். வேறு யாரையாவது நினைவு செய்தால் எதுவுமே கிடைக்காது. மனிதர்கள் பக்தி மார்க்கத்திலும் எவ்வளவு நினைவு செய்கின்றனர். தாய் தந்தை உற்றார் உறவினரை நினைவு செய்து கொண்டு கூட தேவி தேவதைகளை எவ்வளவு நினைவு செய்கின்றனர். 6 குளங்களில் குளிக்கின்றனர். பக்தியில எவ்வளோ முயற்சி செய்யறாங்க. இங்க போனா பாவம் போகுமா, எந்த தண்ணியில போய் குளிச்சா நல்லது நடக்குமா அப்படின்னு. அதை பத்தீத்த பாவனி என சொல்கின்றனர். கங்கையில போய் குளிச்சோம், அந்த குளத்துல போய் குளிச்சோம்னா நம்ம தூய்மை ஆயிடலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. அம்பு எய்தவுடன் இந்த இடத்திலிருந்து கங்கை வெளிவந்ததாக காட்டுகின்றனர். அந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்காங்க. கங்கை நீரை வாயில் ஊற்றுகின்றனர். கொஞ்சம் கங்கை நீர் கிடைத்தாலும் முக்தி அடைந்து விடுவார்கள் என நினைக்கிறார்கள். பாபா சொல்கிறார், இங்கே உள்ளது ஞானத்தின் விஷயங்கள் இல்லையா? எந்த ஞானம், எந்த தண்ணி நம்ம ஆத்மால படும் பொழுது நம்ம முக்தி அடைய முடியும்? பரமாத்மா இப்ப நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்தை நம்ம கேட்கும் பொழுது, அவரை நினைக்கும் போதுதான் என்ன பண்ண முடியும்? முக்தி அடைய முடியும். நீங்கள் கொஞ்சம் ஞானம் கேட்டாலும் கூட பலன் கிடைத்து விடும். இது அப்படிப்பட்ட ஞானம். இந்த ஞானம் கேட்பதற்கான விஷயம், அமிர்தம் அருந்துவதற்கான விஷயம் கிடையாது. இங்க ஞானத்தை கேட்கக்கூடிய விஷயம். அமிர்தம், ஞான அமிர்தம் அப்படின்னா அது ஏதோ ஒரு தண்ணி, அதை குடிக்கிறதுனால இப்ப கங்கை தண்ணியை குடிச்சோம் அப்படின்னா மோட்சம் அடைஞ்சிடலாம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி இங்க கிடையாது. இது காதால ஆத்மா கேட்கக்கூடிய விஷயம். இது ஞானமாகும். போக் நாளென்று அமிர்தம் அருந்த தருகிறார்கள் என புரிந்து கொள்ள வேண்டாம். அமிர்தம், ஞான அமிர்தம்னு பாபா சொல்றாரு. வியாழக்கிழமை போகுக்கு முன்னாடி தீர்த்தம் கொடுப்பாங்க இல்லையா? அதுதான் உண்மையான அமிர்தம் அப்படிலாம் நீங்க புரிஞ்சுக்காதீங்க அப்படிங்கிறாரு. நிறைய குழந்தைங்க அப்படி புரிஞ்சிருப்பாங்க போல. அதனால புரிஞ்சுக்காதீங்க. அதுவும் இனிப்பான நீர், அதுல நம்ம சர்க்கரை போட்டு கொடுக்குறோம், அவ்வளவுதான். அதை குடிக்கிறதுனாலலாம் ஆத்மா பியூர் ஆயிடும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பாபா சொல்லக்கூடிய ஞானத்தை காதால கேட்கணும், அவரை நினைக்கணும். அதன் மூலமா தான் நம்ம என்ன ஆக முடியும்? நம்மளுடைய பாவத்தை போக்க முடியும், தூய்மை ஆக முடியும். இதுவும் இனிப்பான நீர். மற்றபடி இது ஞானத்தின் விஷயம். ஞானம் என்றால் தந்தை மற்றும் சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றி அறிந்து கொள்வதாகும். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது? யாரு 84 பிறவி எடுக்கின்றனர்? அனைவருமே எடுக்க முடியாது. முதலில் பாரதவாசிகள் தான் வருகின்றார்கள்.
அவர்கள்தான் முழுமையாக 84 பிறவி எடுக்கின்றனர். யாரு தேவதையாக இருந்தனரோ அவர்கள்தான் 84 பிறவி எடுத்து தூய்மையற்றவர்களாகி விடுகின்றனர். பாபா வந்து பிறகு முள்ளிலிருந்து மலராக ஆக்குகிறார். மனிதர்கள் தேக அபிமானத்தில் வந்து 5 விகாரங்களில் சிக்கிக் கொள்கின்றனர். இப்பொழுது ராவண ராஜ்யம், சத்தியுகம் தெய்வீக ராஜ்யமாக இருந்தது. சிவபாபா தான் சொர்க்கத்தை முழுமையாக படைக்கிறார். சூரிய வம்ச லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், ஸ்தாபனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு விநாச காலத்தில் அன்பான புத்தி, இந்த நேரத்துல அழியக்கூடிய நேரத்துல கடைசி காலத்துல உண்மையான புத்தி, அதாவது நம்பிக்கை புத்தி இறைவன் மேல இருக்கு. அதனால் நீங்கள் வெற்றியாளர்கள். முழு உலகத்தின் மீதும் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். இதை நல்லபடியாக நினைவில் வைக்க வேண்டும். நாம் பாரதவாசிகள் இப்பொழுது கலியுகத்தில் இருக்கிறோம். பிறகு மாறி சொர்க்கத்திற்கு செல்வோம். பழைய உலகத்தை விட்டு விட வேண்டும். அதனால இப்ப இந்த பழைய உலகத்துல இருக்கும் பொழுதே புத்தியால என்ன பண்ணிடணும், இந்த உலகத்தை மறந்துருங்க. இது விகாரி சம்பந்தம், இது பந்தனம் என சொல்லப்படுகிறது. இது கர்ம பந்தனம். இது நீங்கள் விகாரி பந்தனத்தில் இருந்து வெளியேறி நிர்விகாரி சம்பந்தத்தில் சேர்ந்தீர்கள். பிறகு அடுத்த பிறவியில் நீங்கள் விகாரி பந்தனத்தில் செல்ல மாட்டீர்கள். அங்கே இருப்பதே நிர்விகாரி சம்பந்தம், விகாரமே இல்லாத சம்பந்தம். இச்சமயம் அசுர பந்தனம் உள்ளது. ஆத்மா சொல்கிறது, எனக்கு சிவபாபாவிடம் அன்பு உள்ளது, பிராமணர்களாகிய உங்களுக்கு அன்பு உள்ளது. ஏனென்றால் யதார்த்த ரீதி சரியான முறையில் அறிந்திருக்கிறீர்கள். தந்தையை, சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொண்டு நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். எவ்வளவு ஒருவர் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறாரோ அந்த அளவு மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறீர்கள். யார் அதிகம் புரிந்து கொள்கிறாரோ அவர்தான் புத்திசாலி, அவர்தான் உயர்ந்த பதவி பெறுவார். சேவை குறைவாக செய்தால் பதவியும் குறைவாக பெறுகிறார்கள். முழு உலகமே தூய்மையற்றதுதான். ஒருவர் ஒரு தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையை ஆக்குவதற்கான வழி சொல்ல வேண்டும். இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தூய்மை இல்லாதவர்களா இருக்காங்க. தூய்மை ஆகிறதுக்கான நீங்க தான் வழி சொல்லணும். வேறு எந்த உபாயமும் இல்லை. தூய்மை ஆகிறதுக்கான வழி ஒரு பாபாவை நினைக்கிறது தான், வேற வழியே கிடையாது. நினைவினால்தான் விகர்மங்கள் விநாசமாகும். யார் தெய்வீக சம்பிரதாயத்தினராக உள்ளனரோ அவர்களின் முன் இந்த வார்த்தைகள் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். இது சரியான விஷயம்தான் என புரிந்து கொள்வார்கள். நிச்சயமாக நாம் தேவி தேவதா ஆகிறோம். நமது உணவு கூட சுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம தேவதை ஆக போறோம். நம்ம சாப்பிடுறது குடிக்கிறது எல்லாமே சுத்தமா இருக்கணும். அப்படிங்கிறது தேவதா குலத்தை சேர்ந்த ஆத்மாக்களுக்கு தானாவே வந்துருங்கிறது. தெய்வீக குணங்களையும் இங்கே தாரணை செய்ய வேண்டும். நம்ம அன்பா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அப்படிங்கிற அந்த தெய்வீக குணத்தை நடைமுறை செய்யறது கூட இங்கேயே நமக்கு வந்துரும். சர்வகுண சம்பன்னம் முழுமையாக ஆக வேண்டும். இப்போது நீங்கள் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் தேவதைகள், இவர்களுக்கு போக், அதாவது பிரசாதம் வைத்தால் சிகரெட் முதலியவற்றை வைப்பார்களா? கோவில்ல படைக்கிறாங்க அப்படின்னா, பக்தியில படைக்கிறாங்க இல்லையா, அங்க சிகரெட்டு வேற ஏதாவது அசுத்தமான பொருளை வச்சு லட்சுமி நாராயணருக்கு முன்னாடி படைக்கிறாங்களா என்ன? சிகரெட் குடிப்பவர்கள் உயர்ந்த பதவி பெற முடியாது. இது ஒன்றும் தெய்வீக பொருள் அல்ல. சிகரெட் குடிக்கின்றனர் அல்லது வெள்ளைப்பூண்டு வெங்காயம் ஆகியவற்றை உண்ணுகின்றனர் என்றால் மேலும் கீழே விழுந்து விடுவார்கள். இதை விடுவதால் உடல் நலம் கெட்டு போகும் என்கின்றனர். இதெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா, உணவுல இதெல்லாம் சேர்த்துக்கல அப்படின்னா உடம்பு சரியில்லாம போயிரும், கெட்டு போயிரும் அப்படிலாம் சொல்றாங்க. தந்தை சொல்கிறார், சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். இந்த பழக்கங்கள் அனைத்தையும் விட்டு விடுவீர்களானால் உங்களுக்கு சத்கதி கிடைக்கும். அதுக்கான சக்தி பாபா கொடுத்துட்டு போறாரு. அவரு தானே சொல்றாரு. சிகரெட் பழக்கமும் அநேகரிடம் உள்ளது, புரிய வைக்கப்படுகிறது. தேவதைகளுக்கு ஒரு பொழுதும் இந்த மாதிரி போக வைக்கப்படுவதில்லை. பக்தியில படைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பொருள் எல்லாம் வச்சு தேவதைகளுக்கு படைக்க மாட்டாங்க. ஆக நீங்கள் இவர்களை போல் தேவதைகள் இங்கேயே ஆக வேண்டும். நீங்கள் அசுத்தமான தமோகுணி பொருட்களை சாப்பிட்டு கொண்டே இருப்பீர்களேயானால் அந்த துர்நாற்றம் வந்து கொண்டே இருக்கும். சிகரெட் அல்லது மதுபானம் அருந்துபவர்களிடமிருந்து தூரத்திலிருந்தே துர்நாற்றம் வீசுகிறது. ஆக குழந்தைகள், நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும்.
வைஷ்ணவர்களாக ஆக வேண்டும். எப்படி விஷ்ணுவின் குழந்தைகள் உள்ளனர், நீங்கள் விஷ்ணுவின் அதாவது தெய்வீக குழந்தைகளாக ஆகிறீர்கள். இங்கே நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள். இது உங்களின் சர்வோத்தம மதிப்புமிக்க பிறவியாகும். நீங்கள் தேவதைகளை காட்டிலும் உத்தமமானவர்கள், உயர்ந்தவர்கள். நீங்கள் மற்றவர்களையும் கூட உத்தமமாக ஆக்கக்கூடியவர்கள். இது எல்லையற்ற தந்தையின் மிஷனரி சிவபாபாவுடைய இயக்கம். இது இந்த இயக்கத்துல நிறைய பேரை நம்ம சேர்க்கணும். கிறிஸ்துவ மக்களின் இயக்கம் உள்ளது இல்லையா? தங்களின் கிறிஸ்துவ தர்மத்திற்கு அநேகரை மாற்றி விடுகின்றனர். இது ஈஸ்வரிய மிஷனரி, ஈஸ்வரனுடைய இயக்கம். இது நீங்கள் சூத்திரனிலிருந்து பிராமண தர்மத்திற்கு கன்வெர்ட் ஆகி பிறகு தேவதா தர்மத்தில் மாறி வந்து விடுகிறீர்கள். நீங்கள் அறிவீர்கள், நாம் இப்போது சூத்திரனிலிருந்து பிராமணன் ஆகியிருக்கிறோம். நீங்கள் உயிருடன் இருந்து கொண்டே இறந்தவராக ஆகியிருக்கிறீர்கள். பிறகு போய் தேவதை ஆவீர்கள். இதுக்கப்புறம் நம்ம ஆத்மா என்ன பண்ணுவோம்? இந்த உடலை விட்டுட்டு தேவதையாக மாறப்போறோம். கர்ப்பத்தின் மூலம் பிறவி கிடைக்கும். இங்கே உங்களை பாபா தர்மத்தின் குழந்தையாக ஆக்கி இருக்கிறார். தர்மாத்மாவாக ஆக்குவதற்காக பாபா உங்களை தம்முடையவர்களாக ஆக்கி இருக்கிறார். குழந்தைகளுக்கு பாபா கற்பிக்கிறார், பிராமணனிலிருந்து பிறகு தேவதையாக ஆகிறீர்கள். இந்த தேவதா மனிதர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள், இந்த தேவதை மனிதர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள். இவர்களிடம் அனைத்து தெய்வீக குணங்களும் உள்ளன. எப்பொழுது ஆத்மா நீங்கள் தூய்மையாகி விடுகிறீர்களோ பிறகு சரீரமும் தூய்மையானதாக வேண்டும். பழைய சரீரம் அழிந்தாக வேண்டும். பிறகு உங்களுக்கு சரீரம் புதிய சத்தோ பிரதானமாக இருக்க வேண்டும். சத்தியுகத்தில் 5 தத்துவங்களும் கூட சத்தோ பிரதானமாக ஆகிவிடும். பாபா சொல்கிறார், நீங்கள் சூத்திர வருணத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது மீண்டும் பிராமண வருணத்தராக ஆகியிருக்கிறீர்கள். பிறகு தெய்வீக வருணத்தில் வருவீர்கள். 84 பிறவிகள் எடுப்பீர்கள் இல்லையா? நீங்க தான் முழுசா 84 பிறவி எடுக்கிறீங்க. பிராமண வர்ணத்தை மறைத்து விட்டனர். இப்பொழுது பாபா சூத்திரனில் இருந்த பிராமணன் ஆக்கி பிறகு தேவதை ஆக்குகிறார். இப்போது பிராமணன், பிறகு பிராமண சத்திரியா, பிறகு மீண்டும் பிராமணர் ஆவீர்கள். இப்படிதான் சக்கரத்துல சுத்தப்பட்டுட்டு இருப்போம் நாம. இப்பொழுது நீங்கள் பிராமண வருணத்தில் இருக்கிறீர்கள். இந்த ஞானம் இப்போதுதான் உங்களுக்கு உள்ளது. பிறகு அதற்கான பலன் மட்டும் கிடைக்கும். இச்சமயத்தின் புருஷார்த்தத்தின் அனுசாரம் 21 பிறவிகளுக்கு அங்கே சதா சுகமாக இருப்பீர்கள். சிலர் ராஜ குடும்பத்தில், சிலர் பிரஜையில் செல்வார்கள். முயற்சிக்குப்படி. ராஜகுலத்தில் சுகம் அதிகம். பிறகு கலைகள் குறைகின்றன. உங்களுக்கு 84 பிறவிகளின் ஞானம் கிடைத்துள்ளது. நினைவு வந்து விட்டது. பாபா புரிய வைக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய 84 பிறவிகள் இப்போது முடிவடைந்தது. சிலர் 84 பிறவிகள், 80, 50 அல்லது 60 பிறவிகளும் எடுத்துள்ளனர். அனைவரை காட்டிலும் அதிகமாக பாரதவாசிகள் நீங்கள் சுகத்தை பார்த்திருக்கிறீர்கள். இந்த டிராமாவில் உங்களுடைய பெயர் புகழ் பெற்றதாகும். தேவதைகளை விடவும் நீங்கள் உயர்ந்தவர்கள். நீங்கள் அறிவீர்கள், நாம் தான் பூஜைக்குரியவர்களாக ஆகிறோம். சத்தியுகத்தில் நாம் யாரையும் பூஜிப்பதில்லை, நம்மையும் யாரும் பூஜிப்பதில்லை. அங்கே நாம் பூஜைக்குரியவர்களாகவே இருப்போம். பிறகு கலைகள் குறைந்து கொண்டே போகும். நாம் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பிறகு பூஜாரி ஆகி தலை வணங்குகிறோம். துவாபர யுகத்தில் நாம் பூஜாரியாக ஆக தொடங்குகிறோம். எப்ப பூஜாரியாக தொடங்குறோம்? துவாபர யுகத்திலிருந்து. கடைசியில் பிறகு அனைவரும் கலப்பட பக்தி செய்பவர்களாக ஆகிவிடுகின்றனர். எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரு, எல்லாருமே கடவுள் தான், எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு அப்படின்னு கலப்பட பக்தி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆனா ஆரம்பத்துல பக்தி இந்த மாதிரி எல்லாம் இல்ல. இந்த சரீரம் 5 தத்துவங்களால் ஆனது. அதற்கு யாராவது அமர்ந்து பூஜை செய்கின்றனர் என்றால் அது பூத பூஜை என சொல்லப்படும். ஒவ்வொருவருக்குள்ளும் 5 பூதங்கள் உள்ளன. தேக அபிமானம் என்ற பூதம், பிறகு காமம், குரோதம் என்ற பூதம். பூத சம்பிரதாயம் என்று சொன்னாலும் சரி, இன்னைக்கு உலகத்துல பூத சம்பிரதாயம் தான் இருக்கு, அல்லது அசுர சம்பிரதாயம் என்றும் சொல்லலாம். சரி, விஷயம் ஒன்றுதான். பாபா மீண்டும் தெய்வீக சம்பிரதாயத்தை, வம்சத்தை உருவாக்குகிறார். பூதங்களிலிருந்து விடுவிப்பதற்காக பாபா வருகிறார். அதனாலதான் அவருக்கு என்ன சொல்றோம்? பூதநாதர் அப்படின்னு. ஆத்மால இருக்கக்கூடிய 5 பூதங்களை என்ன பண்றாரு? விடுவிக்கிறார். மற்றும் தன்னிடம் நினைவில் தொடர்பு வைக்குமாறு என்ன சொல்றாரு?
மற்ற யாரையும் நினைக்காதீங்க, என்கிட்ட உங்களுடைய மன தொடர்பை ஈடுபடுத்துங்க. அப்பதான் அந்த பூதங்களை என்ன பண்ண முடியும், விரட்ட முடியும் அப்படின்னு அப்பதான் நீங்க தேவதை ஆக முடியும் அப்படிங்கிறார். குருநானக் கூட மகிமை பாடி இருக்கிறார். பரம்பிதா பரமாத்மா மனிதரை தேவதை ஆக்கினார் அப்படின்னு. மனிதனும் தேவன் ஆகலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அவர்தான் தூய்மை இழந்தவர்களை தூய்மை ஆக்குபவர். யாரு? ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான். நல்லது, இனிமையிலும் இனிமையான, தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு, ஆத்மானுடைய தந்தைக்கு ஆத்மீக குழந்தைகளின் நமஸ்தே. நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது பாயிண்ட், பிராமணனில் இருந்து தேவதை ஆவதற்காக தீய அசுத்த பழக்கங்கள் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். சூதரர்களை பிராமண தர்மத்திற்கு மாற்றி தேவதை ஆக்குவதற்காக ஈஸ்வரிய மிஷன், ஈஸ்வரிய இயக்கத்தின் காரியத்தில் சகயோகியாக இருக்க வேண்டும். இந்த இயக்கத்துல நம்ம நிறைய பேரை சேர்த்தணும். இந்த இயக்கத்துக்கு நாம உதவியாளர்களாக இருக்கணும். மதுபானம், சிகரெட் அல்லது என்னென்ன அசுத்தமான பழக்கங்கள் உள்ளனவோ அவற்றை நீக்கிவிட வேண்டும். இரண்டாவது, இந்த விநாச காலத்தின் சமயத்தில் ஒரு பாபாவிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். பழைய வீடு இடிந்து விட போகிறது, அதனால் இதனிடமிருந்து மனதை அகற்றி புதிய வீட்டின் மீது ஈடுபடுத்த வேண்டும். வரதானம், உயர்ந்த செயல்கள் மூலமாக நினைவு கூறுவதற்கு தகுதி பெற்ற யோகம் நிறைந்த யுக்தி நிறைந்த ஆத்மா ஆகுக. உயர்ந்த செயல்கள் மூலமாக நினைவு கூறுவதற்கு தகுதி பெற்ற உயர்ந்த செயல் செய்து அந்த செயல் மூலமா ஒருத்தரை நினைவு பண்ணணும் மற்றவர்கள். அது மாதிரி நம்ம உயர்ந்த செயல் செய்து மற்றவங்க நம்மள நினைக்கிறதுக்கு தகுதி பெறணும். யோகம் நிறைந்த யுக்தி நிறைந்த ஆத்மா ஆகுக. விளக்கம், உங்களுடைய ஒவ்வொரு செயலும் எந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த ஆத்மாக்களின் பட்டியல் நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள். பக்தியில் பெயர்களை நினைவு கொள்கிறார்கள், ஜபம் செய்கிறார்கள். ஆனால் இங்கே யஜ்யத்தில் யார் உயர்ந்த ஆத்மாக்களோ அவர்களின் குணங்களை செயல்களையும் உதாரணமாக கொண்டு அவர்களை நினைவு கூறுகிறார்கள். எனவே நீங்கள் உயர்ந்த செயல்களின் மூலமாக நினைவு கூறத்தக்க நிலையை அடைவீர்கள். இதற்காக யோகயுக்த் இறை நினைவில் இருப்பவர்கள் ஆகுங்கள். யோகயுக்த ஆவதன் மூலம் ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் மற்றும் செயலும் நிச்சயமாக யுக்தியுக்த சரியான முறைப்படி அமையும். யுக்தியுக்தாக இருக்கும் பொழுது தவறான செயலோ அல்லது எண்ணமோ உருவாகவே முடியாது. இதுவே இறைவன் உடனான இணைப்பாகும். ஸ்லோகன், நிமித்த உணர்வு மற்றும் அடக்கமான குணம் இவைதான் உண்மையான சேவாதாரியின் லட்சணங்கள். நிமித்த உணர்வு, நான் ஒரு கருவிதான் அப்படின்னு நினைக்கிறது, மற்றும் அடக்கமான குணம் இவைதான் உண்மையான சேவாதாரியின் லட்சணங்கள். நல்லது. ஓம் சாந்தி.